வணக்கம் வியூவர்ஸ். ரீசெண்டா பிப்ரவரி 9ஆம் தேதி தலைவர் கெஸ்ட் ரோலா நடிச்சு வெளியான லால் சலாம் படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாதனால ஐஸ்வர்யா ரஜினியும் விஷ்ணு விஷாலும் பயங்கர அப்செட்டா ஆகிட்டாங்களாம். தனுஷோட 3 படம் மூலமா இயக்குனராக அறிமுகமானாங்க நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இந்த படத்துல தான் அனிருத் வைதிஸ் கொலவரி பாட்டு மூலமா இசையமைப்பாளராக உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனாரு. அதை தொடர்ந்து கௌதம் கார்த்தி நடிச்ச வைராஜா வை படத்தையும் இயக்கியிருந்தாங்க. அடுத்து ரொம்ப வருஷங்க அப்புறமா விஷ்ணு விஷால் விக்ராந்த் இருவரையும் லீட் ரோலா வச்சு லால் சலாம் படத்தை எடுத்திருந்தாங்க. இதுல சூப்பர் ஸ்டாரும் ரகுமானும் இணைந்ததால நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருந்தது. பாசா லெவலுக்கு மாசா இருக்கும் நினைச்ச ரஜினி சார் ரசிகர்களுக்கு லால் சலாம் படத்தோட மேக்கிங், திரைக்கதை ரசிகர்களுக்கு பெரிதாக எந்த சர்ப்ரைஸும் தரலன்னு சொல்றாங்க. இதனால ஐஸ்வர்யா ரஜினி மீது விமர்சனங்கள் எழும்ப ஆரம்பிச்சிச்சு. லால் சலாம் படம் இதுவரைக்குமே 15 கோடி மட்டுமே வசூல் செய்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பயங்கர அப்செட் ஆன ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லைக்கா நிறுவனர் சுபாஸ்கரனுக்கு போன் பண்ணி புலம்பி இருக்காங்களாம். கட்டா குஸ்தி படம் மூலமா கம்பேக் கொடுத்த விஷ்ணு விஷால் கூட அதிருப்தியில தான் இருக்காராம்.